அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மனிதனுக்கு மனித மேலேயா ஆசை இருந்ததுன்னா 10 பிறவி பிறந்தாலும் மனிதனாக பிறப்பான். மனிதனுக்கு உலகத்து மேலேயே ஆசை இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற பொருளை அவன் ஆயிடுறான். புரியுதா? இல்லை, நாய் வளர்க்குறான், அதுக்கு நல்லா இவன் மீன் கவிச்சு கூட சாப்பிட மாட்டேன்றான். இல்லைங்க, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் சாப்பிட்றது இல்லைன்றவன். ஆனால் நாய்க்கு போய் 1/2 கிலோ மாட்டுக்கறி வாங்கி வந்து வெயிச்சு தண்ணியோடு வைக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? கீழே படுத்துக்கிறான், நாயை பெட்டு மேலே படுக்க வைக்கிறான், ஏசி போட்டு விட்றான். அப்போது இவனுடைய மனம் எது மேலே நாடுது? இவன் மேலே நாடலை. அப்போ அடுத்த பெரிய அதுவாக பிறக்க போகிறான். நாடு என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லிக்கிறேன் இல்லை சாமி. நம்ம என்னவா நினைக்கிறோமோ நம்ம அதுவாக ஆக போகிறோம். வந்துட்டு நம்ம உடலில் எங்கே இருக்குது? ஏன்னா இப்போ காலில் அடிபட்டுதுன்னா மனசு வந்து கால் மேலே அதுலேயே தான் என் மனசு நிற்கிது. சப்போஸ் நான் அமெரிக்காவை நினச்சேன்னா அங்கேயே தான் மனசு ஓடிது. அப்போ நம்ம மனம்ன்றது நம்ம உடம்புல இருக்கா இல்லைன்னா வந்து நம்ம எண்ணம் எப்படி ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி மனம் ஓடிடுது. மனம்ன்ற ஒரு பொருள் உடலில் கிடையாதுப்பா. மூக்கு இருக்குது, காது இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா ஈரல் இருக்குது, நுரையீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது. இது மாதிரி ஒரு பொருள் இருக்குது இல்லை. ஆனால் மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது. ஆனால் இருக்குது. அது இல்லைன்னா நீ இருக்க மாட்ட. மறைமுகமாக இருக்குது. அதனால தான் திருத்தணியிலேருந்து ஒரு வக்கீல் சுப்பிரமணி அவர் ஒரு கேள்வி கேட்டார். மனம் வந்து எப்படி சாமி இருக்குது? மறைஞ்சிக்கின்னு இருக்குது. மறைந்திருந்தே விளையாடும் மனசாட்சின்னு ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு கூட கேட்டார். அப்போ அதுக்கு பதில் சொன்னேன். அப்போது மனம் என்ற பொருள் எடுத்து காட்டக்கூடிய பொருள் இல்லை. மனம் என்ற பொருள் ஒரு மறைமுகமாக இருந்து தன்னையே தான் இயக்குது. ஆனால் அந்த இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயணம் பண்ணின்னுக்கிறோம். அந்த மனமாகப்பட்டது இங்கிருந்து அமெரிக்காவை பற்றி யோசித்துக்கினே இருக்குது. அப்போ நம்மளுடைய மனம் அங்கே போயிடுச்சு. அப்போது நம்ம மனம் எது மேலே தாவுதோ அது மேலே பற்றும் பாசமும் உண்டாயிடும். இதை தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. மனம்ன்றது என்னன்னா உன் உயிர்ப்பா அப்படின்றது. மனம் என்ன? உன் உயிர். உன் உயிர் என்ன நினைக்குதோ அது செயலாக போகுது. அங்கே போகும்போது உன் உயிரும் அங்கே போயிருக்குதுன்றது. அதனால் மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கு இல்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமேன்னாரு. நீ இந்த மாதிரிலாம் உன் மனசை வெளியே செலுத்தாமல் உனக்குள்ளவே நிறுத்திக்கினீன்னா அது ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வெளி உலகத்து மேலே தான் நம்ம மனசை செலுத்துறமே தவிர நமக்குள்ளே நிறுத்தலை. மனம்ன்றது என்னன்னா உயிர்ன்றது ஒன்று இருக்குது இல்லை, நமக்கு இருக்குது இல்லை, இருக்குதுன்னு அதை எடுத்து இதை பாருங்கள், இது பொருள் தாங்க உயிர்ன்னு காட்ட முடியாது. ஆனால் இருக்குது, அது உணர்றோம். அந்த உயிரோடு எண்ணங்கள் கலக்கும் போது தான் மனமாகுது. அப்போ எண்ணமும் உயிரும் சேர்ந்ததான் மனம் இல்லையா? மிருகங்களுக்கு உயிர் மட்டும் இருக்குது, எண்ணம் இல்லை. அதனால உயிர் மட்டும்ங்கிறதால அந்த நேரத்துக்கு அந்த செயலை பண்ணிட்டு அது முடிச்சிடுது. ஆனால் நம்ம முடிக்கிறதே கிடையாது, தொடர்றோம் அதுலேருந்து. காரணம் என்ன? நமக்கு மனம் இருக்கிறதால நம்ம எந்த செயலையும் தொடர்ந்து செய்கிறோம் இல்லையா? அப்போது உயிரோட எண்ணங்கள் கலக்கும் போது மனம் உண்டாகுது. அந்த மனம்தான் உலகத்தில் நம்மளை இயக்குது. அந்த மனத்தால் தான் நமக்கு மனுஷன்னு பேர் இருக்குது. அந்த மனமாகப்பட்டது வெளியே போனால் பிணம் என்ற பேர் வந்துடுது. சொல்லு சாமி. இப்போது ஆன்மீக பாதைக்கு வரத்துக்கு முன்னாடி தனியாக வந்துட்டு எங்கேயாவது போகும்போதோ இருட்டில் போகும்போதோ வந்துட்டு அந்த நம்மளையே அறியாமல் அந்த பயம் வந்து அதிகமாக. ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த ஆன்மீக பாதைக்கு வந்துட்ட அப்புறம் தனிமையில் இருக்கும்போது சுகம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ இருட்டிலையோ இல்லை தனிமையில் இருக்கும்போது சுகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ தான் இப்போ ஒரு இல்லறத்தில் இருக்கிறேன். இல்லறத்தில் இருக்கும்போது 4 பேரோட இந்த ஆன்மீகம் இல்லாமல் இருந்தீங்கன்னா டிவி வச்சாங்கன்னா நல்லா சவுண்டாக வைப்பேன், நல்லா இருக்குது பார்க்கலான்னு பார்ப்பேன். ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு வீட்டில் இருக்கிறவங்க டிவி வச்சா அங்கே ஏன்டா உட்காந்துங்கிறோன்ற எண்ணம் வந்துடும். ஏன்னா அந்த இறைச்சல் இவன் மனம் ஏற்றுக்காது, அந்த சத்தம் இவன் மனம் ஏற்றுக்காது. ஏன்னா இவன் மனம் விரும்புறது அமைதியை. ஆன்மீகம்ன்றது அமைதி இல்லையா? அந்த அமைதியில் இது பயணம் பண்ணும்போது ஆரவாரம் குறுக்க வரும்போது அங்கே இருக்காது, விரும்பாது.
இல்லையா? ஒரு பொருள் இல்லாத பொருள் இருக்குதுன்னு நினைக்கும் போது பயம் வருது. மனிதனுடைய பயம் எப்படி உண்டாகுது? இல்லாத பொருளை இருக்குதுன்னு நினைக்கும் போது மனிதனுக்கு பயம் தானாகவே உண்டாகுது. ஆனால் அப்படி ஒரு பொருள் இல்லைன்னும் போது அவனுக்கு தானாகவே தைரியம் வருது. ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு அப்படி ஒரு பொருள் இல்லை, நானே எல்லாமாவும் இருக்கிறேன்னும் போது பயம் இல்லை. இதுதான் காரணம் சாமி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். என் பேர் வந்து நித்திய மூகாம்பிகை, அதாவது நம்ம ஐயாவுடைய சீடன். இவ்வளோ காலமாக வந்து வெறும் மூகாம்பியாக இருந்தேன். நான் நித்திய மூகாம்பியாக சீடர் வந்து நான் வந்து சீடனாக பேசுகிறேன். நான் வந்து நாகப்பட்டினம் பேரா ஏற்கனவே மூகாம்பிகா இருந்தீங்க. ஆமாம், இப்போ நான் நித்திய மூகாம்பிகா இருக்கேன். இதுக்கு காரணம் என்ன? என் குருநாதர் தான். நான் வந்து நாகை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். நானும் என்னுடைய கணவரும் உங்கள்கிட்ட பேசுறீங்க. ஐயா வந்து வருவாருன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு உண்மையை சொல்கிறேன், ஐயா வந்துட்டார். உங்கள்கிட்ட சொன்னேன்னா புத்தாண்டு அன்னைக்கு காலையில் நான் கால் பண்ணேன். ஐயா எனக்கு வந்து என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணார், இதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு. நீங்கள் வந்து வருவாருன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நான் எல்லா சீடருக்கும் சொல்கிறேன், ஐயா வந்தார். ஐயா வந்து நித்திய மூகாம்பிகைக்கு தரிசனம் கொடுத்தாரு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு. எனக்கு வந்து முருகன்னா ரொம்ப பற்று. அதாவது 12 வயதுலேருந்து ரொம்ப கடவுள் மேலே ரொம்ப பற்று. விநாயகர் அகவல், கோளாறு பதிகம், கந்ததிஷ்டி கவசம், திருவாசகம், திருப்புகழ், எந்த பாட்டுனாலும் நான் பாடுவேன். ஒரு பாட்டும் வந்து எனக்கு காட்சி கொடுக்கவே இல்லை ஐயா. ஒண்ணுமே பண்ணலை. எங்கேயுமே சிவன் வரல, ஒருத்தரும் வரலையா, முருகரே வரலையா. என் குருநாதர் வந்தா ஐயா, அப்பதான் ஐயா அழைச்சிருக்காரு. நான் கவலைப்படவே இல்லையா. காரணம் அந்த பாடத்தின் வலிமை. சிறப்பு சிறப்பு சிறப்பு. பாடம் பண்ணுங்க பண்ணுங்க, நீங்க சொல்றீங்க, பண்ணக்கூடிய அனுபவத்துல நான் வந்து சொல்றேன் ஐயா. நம்ம குருநாதரை நம்பினோம்னா அதை விட வேறு எதுவுமே கிடையாதுன்னு. ஐயா ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன், நான் மாயாவாதி கிடையாது, மந்திரவாதி கிடையாது, என்னை வந்து யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லுவார். நான் கேட்டிருக்கேன். என்னுடைய கணவருக்கு வந்து கையில் சின்ன கட்டி இருந்ததுங்க. ஐயாவுடைய திருநீரை வந்து பூசணும். அது திருநீருன்னு சொல்கிறத விட திருநீற்ற பூசணும். அந்த கட்டியே இல்லையா, இந்த இங்கே தான் இருக்கிறாங்க கணவர். அதே போல் என் உறவினர்களுக்கு ஒரு எங்கள் அத்தை மாமா இவரெல்லாம் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து திருநீரை கொண்டு போய் நாங்கள் பூசல ஐயா, அவரோட சீடனாகிய நாங்கள் நீங்கள் வந்து அவரை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 20 ஆண்டு காலமாக இருக்கட்டுமே, நம்ம ஐயாவோட திருநீற்ற பூசி ஒரு 21 காலமாக இருக்கட்டுமே ஐயா, அவங்க இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அந்த மகிமையெல்லாம் எதுக்குன்னா நம்ம குருநாதருக்கு தான். நான் பிறந்து 40 வருடங்கள் இருக்கு. 40 வருடத்தில் என் தாய் தந்தரி என்னை ஈன்று உலகத்தை காட்டினாங்க. நானும் ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த கதிப்பாடம் வாங்கி 9 மாதங்கள் எங்கள் ஐயாவோடைய நான் தொடர்பு கொண்டிருந்ததுனால இந்த இருக்காங்க அம்மா, இந்த இருக்காங்க அப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து அடைஞ்சிருக்கேன். ஏன்னா நான் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன் சார். அந்த கஷ்டம்லாம் கருமால தான் அந்த கஷ்டப்படுறீங்கன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க. அவ்வளோ பெரிய கருமா வந்து 40 வயசு எனக்கு என்ன பண்ணிச்சு, கஷ்டம் பட வச்சுது. நான் அவ்வளோ ஆன்மீகத்தை சாமியை கும்பிட்டோம். ஆனால் 9 மாதங்கள் நம்ம ஐயாவோட தொடர்பு வச்சதுனால அந்த கருமா போய் வச்சு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. முதல் ஸ்பீச், முதல் பேச்சு, அதாவது நான் வந்து ஐடியில் முதல் மார்க் எடுத்தேன். என் கணவர் இருக்கார், நல்லா படிப்பேன், இங்கிலீஷ் பிஏ அன்கம்ப்ளீட்டட், எதுவுமே பிரயோஜனம் இல்லையா. இந்த வந்து உட்காந்து பேசுகிறேன் பாருங்க ஐயாவோட தொடர்பு வச்சு, இதுதான் நிரந்தரம். நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோ இங்கே வந்து பேசணுமோ எதுவுமே வரல. நீங்கள் சொன்னீங்க ஐயா வருவாருன்னு சொன்னீங்க, நான் வந்தேன்னு போய் சொல்லுமா அப்படின்னு ஐயா சொன்னார். நான் மாயாவாதி இல்லை, மந்திரவாதி இல்லை, உன்னுடைய கணவருடைய கையில் உள்ள கட்டியை போக்கினேன்னு அதை ஏன் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு என்னை சொல்ல வச்சுருக்காரு. நம்ம வந்து யாரோட உருவாடணும், நானும் எவ்வளோ சொந்த பந்தங்களோட உருவாடி இருக்கேன். என் தாய் மேலே பற்று வச்சுருக்கேன், என் தந்தை மீது பற்று வச்சுருக்கேன், என் கணவர் மீதும் பற்று வச்சுருந்தேன். ஆனால் யாருமே எனக்கு பிரயோஜனம் இல்லையா. என் குருநாதர் மீது வச்சுருக்க பட்டு தான் என் நிரந்தரம். அனுபவத்தில் சொல்கிறையா, ₹1 காசு இல்லாமல் ஒரு நேரம் நாங்கள் இருந்தோம்.
ஆனால் இன்னைக்கு ₹1 காசு இல்லைனாலும் எங்கள் குருநாதர் இருக்காரு பாருங்க, அதுவே எனக்கு போதியா, அதுவே கோடி சொத்து. இப்போ சொன்னீங்க நீங்கள் எல்லாரும் எதுக்கு பாடம் பண்ணுறோம், நம்ம வந்து சாவா வரம் வேங்கணும், அதை நினச்சி பாடம் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் சொல்கிறேன் ஐயா, சப்போஸ் அப்படி நான் பாடம் பண்ணியும் என்னுடைய கர்மா மறுபிறவி கொடுத்தா எனக்கு இவர் மறவா பிறவி வேணும்னு நான் நினைக்கிறேங்க. காரைக்கால் அம்மையார் மாதிரி ஆமாம், ஈசனே உன்னை மறக்கூடாது, குருவே உன்னை மறக்கூடாது. அப்படியே கர்ம வேணும் மறுபிறவி நான் எடுத்துட்டேன்னா என் குருநாதரை வழங்கக்கூடிய அந்த நினைவோட அந்த பிறவி கொடுக்கணும், தவிர வேற எந்த பிறவியும் எனக்கு வேண்டாம் ஐயா. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆத்மா வணக்கங்கள். ஆத்மா வணக்கம். நான் பேசல, இந்த மனபாவனையோடு மட்டும்தான் ஒரு பாடம் பண்ணுறவங்களுக்கு அவங்க யோகி ஆகக்கூடிய வல்லமையே வரும். இந்த பாவனை இல்லாமல் நானும் ஏதோ மிஷின் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த பாடத்தால் எனக்கு எந்த பயனும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஐயா, நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து காலையில் ட்ரெயின் ஓட்டி இறங்கும் போது ஐயா ஆசிரமத்துக்கு போகிறதா மண்டபத்துக்கு போகிறதா, ஏன் எங்களை அப்படி வந்து நீங்கள் இருக்கும்போது பசியோடு நான் வந்தால் பசியோடு இருக்கக்கூடாது, சீடர்கள் வந்து யாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஐயா, எங்கே இறங்கணும்னு தெரியாமல் தத்தளிக்கிறோம். நேற்று உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம் இங்கே வந்துட்டு போங்கன்னு. ஆனால் என்னுடைய உள்மனசு நம்ம போய் அவரை பார்த்துட்டு இங்கே வந்துருமே அப்படின்னு தோணுச்சு. போனோம், பார்த்தோம், அங்கேயும் நின்று கேட்டேன், நமக்காக நம்ம ஐயா இவ்வளோ பெரிய மண்டபத்தையும் உருவாக்கி வச்சிருக்காரு, அது என்னைக்கு நமக்கு நிரந்தரம் தான், அந்த இடத்த போய் பார்த்துட்டு வருமே, என்னதான் ஆயின்னு பார்க்குமே, அப்புறம் அவருக்கு கட்டி பிடிச்ச அந்த இடத்துக்கு என்ன ஒரு மரியாதை, நம்ம சீடராக்கி நம்மளே போயிட்டு வருமே அப்படின்னு நாங்கள் போனோம். ஆனால் எங்களை வந்து எங்கே கொண்டு உட்கார வச்சிருக்கு சொல்லுங்க எல்லாரும், எங்கே குழந்தைங்க எங்கே வச்சா இருக்குது, அவரோட சீடர் தான். நான் ரொம்ப வந்து குழப்பமாக இருந்தேன், நம்ம ஐயா அங்கே பார்க்குறதா இங்கே பார்க்குறதான்னு, எங்கேயும் பார்க்க வேண்டாம், நம்மளோட எப்பயுமே இருப்பார், இந்த இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஐயாவுடைய மகனா. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், இங்கே கொண்டாந்து எங்களை சேர்த்துருக்கு, இதுக்கு காரணம் என் குருநாதர் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னை போல எத்தனை சீடர்கள் வந்து இன்னும் வீட்டில் இருந்துட்டு எங்கே போகிறது இங்கே வரதா அங்கே வரதான்னு தத்தளிப்பாங்க. அந்த எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தரமாக என் குருநாதர் சொல்கிறாரு, நீ எங்கேயுமே போக வேண்டாம், நீ உன் மனதே நினைச்சிடுது, அது சரியான பாடகை கொண்டாந்து நீங்கள் நிப்பாட்டியிருக்கீங்க. ஆத்மா வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம்.